ஃபேண்டசில எப்படி டீம் பிக் பண்ணாலும் உங்களுக்கான ஃபைனல் அவுட்புட் நெகட்டிவா தான் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோல ஃபேண்டசி பத்தின சீக்ரெட்ஸ் அண்ட் தென் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நான் உங்கள் ஃபேண்டசி அனலைசர் சச்சின். வெல்கம் பேக் டு ட்ரிக் கால்ஸ் யூடியூப் சேனல். ஃபேண்டசில 3 டைப்ஸ் ஆஃப் லீக்ஸ் இருக்கு. அதாவது first one grand league and then second one mini grand league and then third one small league. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீக்ஸ் வச்சிருக்காங்க ஃபேண்டசில. அதுல ஃபர்ஸ்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் ஹியூஜா இருக்கும். அதாவது 1 கோடி 2 கோடி இந்த மாதிரி பிரைஸ் அமௌண்ட் சொல்றாங்களே, அந்த லீக் தான் கிராண்ட் லீக். அதுல உங்களுக்கு எகெயின்ஸ்டா பிளே பண்ற யூசர்ஸோட கவுண்ட்டும் அதிகம். அதாவது மினிமம் ஒரு 20 லட்சத்துல இருந்து ஒரு 30 லட்சம் யூசர்ஸ் உங்களுக்கு டிஃபரெண்டா பிளே பண்ணுவாங்க. அது ஒரு நெகட்டிவ். அங்க காம்படிஷன் அதிகமா இருக்கும். வெறும் ஒரு டீமை நீங்க பில்ட் பண்ணி அங்க பிரைஸ் அமௌண்ட் வின் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 30 டீம்ஸ் ஆகுது ஒவ்வொரு மேட்சுக்கும் நீங்க பில்ட் பண்ணணும். அதுக்கு டைமை நீங்க வேஸ்ட் பண்ணி டீமை பில்ட் பண்ணும். ஒரு 30 டீமாவது பில்ட் பண்ணும். அந்த 30 டீம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜில இருக்கணும். ஸோ அந்த 30 டீம் நீங்க பில்ட் பண்ணும்போது அந்த 30 டீம் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னா 90% கிடையாது. பேலன்ஸ் இருக்க ஒரு 10%லயும் ஒரு 10% உங்களுக்கு லக் இருந்தா மட்டும்தான் நீங்க டாப்ல வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கு. இங்க இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜஸ் என்ன? பிரைஸ் அமௌண்ட் பெருசு அப்படிங்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கு கிராண்ட் லீக்ல. அந்த மினி கிராண்ட் லீக்ல உங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு 11 யூசர்ஸ்ல இருந்து, ஒரு 11 சொல்றதை விட ஒரு 100 யூசர்ஸ்ல இருந்து ஒரு 10,000 யூசர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எகெயின்ஸ்டா பிளே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மினி கிராண்ட் லீக். இங்க உங்களோட எகெயின்ஸ்டா பிளே பண்ற யூசர்ஸோட கவுண்ட் குறையுது, பிரைஸ் அமௌண்ட்டும் குறையும், நீங்க டைமை யூஸ் பண்ணி நீங்க டீமை பிக் பண்றதும் உங்களுக்கு குறையும். ஸோ இந்த இடத்துல ஒரு 10ல இருந்து ஒரு 15 டீமை நீங்க மட்டும் ரெகுலரா பிக் பண்ணி பிளே பண்ணாலே போதுமானது மினி கிராண்ட் லீக்ல. ஸோ இங்கேயும் நிறைய விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா இங்க நிறைய பேர்த்துக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. ஒரு டீமை பில்ட் பண்ணணும், ஒரு 10 ஒரு 20 ஒரு 30 விதமான டீம்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ அந்த அது இல்லாம பிளேயர்ஸ் பத்தின ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுக்கணும், வென்யூ ஸ்டாட்ஸ் அண்ட் தென் ரீசன்ட் டைம் ஃபார்ம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நிறைய ஆங்கிள் டீமை பில்ட் பண்ணணும். ஸோ இங்க மினி கிராண்ட் லீக்லயும் நிறைய விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் தேர்ட் ஒன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸ்மால் லீக். ஸ்மால் லீக்ல நீங்க ஒரே ஒரு டீமை மட்டும் தான் பில்ட் பண்ண போறீங்க. அதாவது இப்போ இந்த டேல ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா அந்த டேல மார்னிங்கே ஒரு டெமோ டீம் ஒன்று ரெடி பண்ணிருங்க. ரெடி பண்ணிட்டு கான்டெஸ்ட், அதாவது இப்போ ஒரு 10,000 ரூபாய் நீங்க ஸ்மால் லீக்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆயிட்டீங்க, வேலட்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஒரு மேட்சுக்கு 3000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த 3000த்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட், அதாவது ஒரு 7ல இருந்து ஒரு 8 கான்டெஸ்டா ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது ஒரு 450 ரூபாய் கான்டெஸ்ட்ல ஒரு 3 மேட்சும், ஒரு 250 ரூபால ஒரு 5 கான்டெஸ்டோ, அண்ட் தென் ஒரு 300 ரூபால ஒரு 3 கான்டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க ஒரு 7ல இருந்து ஒரு 8 விதமான கான்டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ்ல மல்டிபிள் என்ட்ரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது *4 *10 அந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மல்டிபிள் என்ட்ரியை எக்காரணத்துக்காகவும் நீங்க ஜாயின் பண்ண வேணாம். ஏன்னா அந்த ஆப் எந்த மாதிரி அல்காரிதம்ல அதை பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு டீடைல்டா தெரியாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டா அதே மாதிரி ஒரு 10 கான்டெஸ்ட் ஒரு 15 கான்டெஸ்ட்ல ஒரு யூசர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காரு. ஏன்னா எல்லாமே அவருக்கு எகெயின்ஸ்டாவே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அவரு நம்மளோட அந்த டேல ஒரு பெஸ்டான டீம் பிக் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ மார்னிங்கே டீம், அதனாலதான் உங்களால ஒரு டெமோ டீமை நம்ம பில்ட் பண்ண சொல்றோம். ஒரு டெமோ டீமை ரெடி பண்ணிட்டு மார்னிங்க ஒரு 8 மணிக்கு ரெடி பண்ணிடுறீங்களா, அந்த 8 மணிக்கு ஒரு 2 கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிடுறீங்க. அந்த பிரேக் கிடைக்குதா ஒரு 10 to 11 அப்போ ஒரு 2 டீம்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த மதியம் லஞ்ச் ஒரு 12:30 to 1 o'clock லஞ்ச் வருதா, அந்த டைம்ல ஒரு 2 டீம் ஒரு 2 கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு ஒரு 2 கான்டெஸ்ட், ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஒரு 2 கான்டெஸ்ட். இந்த மாதிரி நீங்க டைம் பிரிச்சு நீங்க கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா புது யூசர்ஸ் கூட நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அதுல நிறைய யூசர்ஸ் உங்களோட டீமை லோவா கூட நீங்க அவங்க பிக் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு 8 கான்டெஸ்ட் ஜாயின் பண்றீங்க. வெறும் ஒரு 3 கான்டெஸ்ட்ல நீங்க வின் பண்ணாலே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். எக்ஸ்ட்ராவா ஒரு 4 கான்டெஸ்டோ 5 கான்டெஸ்டோ பிளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 1000 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் மார்ஜினா கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்மால் லீக்ல ரெகுலரா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்றேன்,
இப்போ நிறைய ஃபேண்டசி அனலைசர் இருக்காங்க, நிறைய பேர் யூடியூப்ல வீடியோஸ் கொடுக்குறாங்க, அவங்க டெலகிராம் மூலியமா உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம், கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் வின் பண்றத வின்னிங் ஸ்கிரீன்ஷாட்டும் ரெகுலரா அவங்களோட டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல எத்தனை இன்ஃபுளுசர் ரெகுலரா நான் கிராண்ட் லீக்ல தான் வின் பண்றேன் அப்படின்னு எத்தனை இன்ஃபுளுசர் ரெகுலரா டெலகிராம் சேனல்ல ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறாங்க? கிடையவே கிடையாது. அவங்க எல்லாருமே தெளிவா மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஸ்மால் லீக் தான் இங்க பெஸ்டான ஆப்ஷன், ஸ்மால் லீக்ல பிளே பண்ணா மட்டும் தான் ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க டோட்டலா கணிச்சிட்டு ரெகுலரா அவங்க ஸ்மால் லீக்ல தான் பிளே பண்றாங்க. ஸோ அங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு 10,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30,000 ஒரு 40,000 வரைக்கும் ரெகுலரா ஒவ்வொரு மேட்சுக்குமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அந்த அளவு ரெகுலரா ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் அவங்க ரெகுலரா அவங்களோட டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன், கிராண்ட் லீக்கை முடிஞ்ச அளவு தவிர்த்துட்டு, ஏன்னா நமக்கு எகென்ஸ்டா அங்க 20 to 30 லட்சம் யூசர்ஸ் பிளே பண்றாங்க. அதுல ஏதாவது ஃபோர்ஜரி பண்றாங்களா, இல்ல இல்லாத டீம்ஸை உள்ள ஆட் பண்றாங்களா அப்படிங்கிற டோட்டல் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தாலும் எத்தனை மேட்சஸ்க்கு உங்களால பார்க்க முடியும்? கண்டிப்பா முடியாது. ஆனா ஸ்மால் லீக்ல உங்களுக்கு எகென்ஸ்டா 3 மெம்பரோ 4 மெம்பரோ தான் பிளே பண்ண போறாங்க. ஸோ மேட்சோட ஸ்டார்ட்ல இருந்து ஃபைனல் வரைக்குமே அவங்களோட டீம்ஸ் உங்களால தெளிவா பார்க்க முடியும். ஏதாவது மாத்துறாங்களா, ஏதாவது கோல்மால் பண்றாங்களா அப்படிங்கிற எல்லாமே நீங்க டீடைல்டா பார்க்கலாம். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், முடிஞ்ச அளவு கிராண்ட் லீக்கை தவிர்த்துட்டு ஸ்மால் லீக்கை ப்ரிஃபர் பண்ணி பிளே பண்ணுங்க. அந்த ஸ்மால் லீக்லயும் டீம்ஸ் என்ன மாதிரி நீங்க ரெகுலரா பிளே பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 8 to 9 பிளேயர்ஸை சேஃபா ட்ரை பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 2 to 3 பிளேயரை மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த ரிஸ்க் ஆப்ஷனும் அவர் ஒரு பேட்டரா, அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா, பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா அதை யூட்டிலைஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத ஒண்ணு பாருங்க. பவுலரா பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா, பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கா, இந்த ரெண்டுமே அவருக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கேப்டன் டோட்டலா சேஃபா போங்க. அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல லிட்டில் பிட் மட்டும் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது ஒரு 10 to ஒரு 15% மட்டும்தான் அவரை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 4 to ஒரு 8% இந்த மாதிரி கம்மி பர்சன்டேஜ்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரை ட்ரை பண்ணிருக்காங்களோ அவங்கள ஒரு லிட்டில் பிட் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் மல்டிபிள் என்ட்ரில தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. டைம் இன் பிட்வீன் டைம் விட்டு நீங்க கான்டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணாலே கண்டிப்பா ரெகுலரா உங்களால ஸ்மால் லீக்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்க ஃபேண்டசில நான் ரெகுலரா பிளே பண்றேன், நான் ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்மால் லீக், அதாவது அதுலயும் மோஸ்ட்லி உங்களுக்கு எகென்ஸ்டா 4 மெம்பர்ஸ் ஓவராலா 4 ஸ்பாட் உள்ள கான்டெஸ்ட்ல ரெகுலரா நீங்க பிளே பண்ணாலே உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப்ஸ் என்னென்ன அப்படின்னா, மைஃபேப் 11 ஆப் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் மை மாஸ்டர் 11, பூம் 11, விசன் 11, ஸ்பாட்டசி, இந்த 5 ஆப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த 5 ஆப்ஸ்ல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு எந்த வித டிஸ்அட்வான்டேஜஸும் கிடையாது, காம்படிஷனும் கம்மியா இருக்கும், ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது இல்லாம எல்லா மேட்சுக்குமே இந்த 5 ஆப்ஸ்லயும் கிவ் அவே வேற கொடுக்குறாங்க. ஃப்ரீயாவே நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். இந்த 5 ஆப்ஸ் பத்தின லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்க இருந்து நீங்க லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம ரெகுலரா ஃபேண்டசில ஸ்மால் லீக்ல பிளே பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா இல்ல லாஸ்ட்ல இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ so much for watching this video.